ஹாய் 1999 சைனாவில் சேர்ந்த ராணுவ தளபதிங்க அமெரிக்கா அழிக்கிறதுக்கான ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்கோட டைம் பார்த்தீங்கன்னா அண்டர் ரெஸ்ட்ரிக்டட் வார்ஃபேர். இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கான அழிக்கிறதுக்கான ஆயுதம் வந்து சைனாட்ட கிடையாது. ஆனால் அவங்க அழிக்கிறதுக்கான ஆயுதம் வந்து கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா பொருளாதாரம். இதெல்லாம் வந்து அமெரிக்கா அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயத்தை வந்து புக்கில் எழுதியிருந்தாங்க. இந்த விஷயத்தை ஏன் நான் இப்போ பேசுகிறேன்னா, கடந்த ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா boycott China ப்ராடக்ட். ஏன் பேசுகிறாங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் வந்து சைனா நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களால் வந்து இறந்துட்டாங்க. பல பேர் காயப்பட்டிருக்காங்க. இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட் இன் சைனான்னு இருக்க பொருள் எந்த பொருளும் நம்ம நாட்டில் இருக்கக்கூட சொல்லிட்டு நம்ம நாட்டு மக்களுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டில் வந்து டிவியோ சரி எதனா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ரோட்டில் போய் உடைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. இது விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோபமாக இருக்காங்க, அது நியாயம் தான். ஆனால் வந்து விஷயத்தில் வந்து நம்ம ஒன்றும் சிச்சப்படக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா வந்து உலக நாடுகளுக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறது வந்து சைனா தான். அதேமாதிரி இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்களுக்கு வந்து சைனா ப்ராடக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 30 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபோன் வந்து அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி அது வந்து அது கான்ஃபிகரேஷன் இருக்கும், அது வந்து 10,000 ஃபோனில் இருக்கும்போது எல்லாருமே அதை நம்ம தேடி வாங்க போவோம். அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை வந்து ஒரே நாளில் முடிக்க முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைனாக்கு வந்து இறக்குமதி செய்யறது பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி மேலே பண்ணுறோம். அதுமாதிரி சைனா வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடி. இதிலே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதேமாதிரி சைனா சேர்ந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் வந்து எவ்வளோ இன்வால்வ் இருக்குது, அவங்க எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது மொத்த இதையும் டீட்டெயிலாக கிளியராக போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த மேட் இன் சைனா வந்து அழிக்க முடியுமா, சாத்தியப்படுமா சொல்லிட்டு கிளியராக புரியும். இந்த வீடியோ வந்து பார்க்குறேங்க, இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ அடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகலாம். சிஐடி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ், தமிழில் வந்து அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா 40 சங்கங்கள் இருக்குங்க. அதேமாதிரி 7 கோடி உறுப்பினர் இருக்காங்க. இவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா 450 பிரிவின் உள்ளே வர 3000 சைனா ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதை வந்து கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இது என்னென்னா பார்த்தீங்கன்னா சீப்பு, ஷாம்பு, சோப்புலாம் வந்து நம்ம ஈஸியாக விலை கம்மியாக இருக்கும், நம்ம சீக்கிரம் வாங்கிடுவோம். அது மாதிரி பொருள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது முக்கியமாக வந்து கன்சியூமர் குட்ஸ், அதுமாதிரி அழகு சாதனம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஹோம் அப்ளையன்ஸு, ட்ரெஸ்ஸஸுங்க, ஷூஸுங்க, ஸ்லிப்பருங்க, அதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுற சிமெண்ட்டு, அதுமாதிரி ப்ராடக்ட் வந்து சைனாக்கிட்டேருந்து வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய திங்ஸை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அங்கே கூட்டமைப்பில் இருக்க சங்கத்துங்களுக்கும் சரி உறுப்பினர்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வருஷத்துக்கு சைனாக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா வந்து 5,25,000 கோடி வந்து பொருளுக்கு வந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம். இதை வந்து 2021 டிசம்பருக்குள்ளே 1 லட்சம் கோடியாக வந்து நம்ம ஆக்கணும். அப்படி தான் வந்து இது ஒரு அல்டிமேட் கோலாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வர்த்தக துறையோட அமைச்சர் வந்து பியூஷ் கோயலுக்கும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இந்தியாவுக்கும் சைனாக்கும் என்னென்ன விஷயம் நடக்குது, எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்க, அது பொருளோட மதிப்பு என்னதுன்னா பார்க்க போகிறோம். இந்தியா வந்து சைனாக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருளோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1.70 lakhs crores. அதோட பொருளோட மொத்த பங்களிப்பு பார்த்திங்கன்னா 5.08%. அதேமாதிரி சைனா வந்து இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா 4.92 lakhs crores சைனா நம்மளுக்கு பண்ணுது. அதோட பொருளோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா பங்களிப்பு பார்த்திங்கன்னா 13.69%. இதை வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து ரெண்டையும் வந்து மொத்தமாக கூட்டினீங்கன்னா 6.09 lakhs crores மொத்த பொருளோட மதிப்பு இருக்குது. இதில் நம்ம வந்து சைனாக்கு ஏற்றுமதி பண்ணுறதையும் சைனா வந்து நம்மளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா 3.79 lakhs crores வந்து சைனா வந்து லாபத்தை பார்த்துட்டு போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக முடியும். ஏன்னா வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறதை விட அதிகமாக வந்து இறக்குமதி பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த செக்டாரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம் அந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் சந்தை அளவு பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி. அதுலேயும் வந்து சைனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா வந்து 72% வந்து பங்களிப்பு இருக்குது. இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து 40,000 மதிப்புள்ள ஃபோனில் என்னென்ன கான்ஃபிகரேஷனு, ரேமு, கேமரா அதெல்லாம் என்னென்ன இருக்குமோ அதை வந்து ஒரு 10,000 வந்து மொபைலில் ரியல்மி, ரெட்மி மொபைலில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் வாங்க பார்ப்பாங்க.
இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் வந்து சைனாவோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக கொண்டு வந்தால் பாசிபிள் இருக்குது. ஆனால் அது இப்போதைக்கான சாத்தியமும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா டெலிகாம் எக்யூப்மெண்ட், தொலைத்தொடர்பு சாதனங்கள். இதில் வந்து இந்தியாவோட சந்தை அளவு பார்த்திங்கன்னா 12,000 கோடி. அதுலேயும் வந்து சைனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா இதில் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குகிற பங்களிப்பு பார்த்திங்கன்னா 25%. இதில் வந்து பாசிபிள் சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படி என்னென்னா சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து ஓப்பன் பண்ணோம். நம்மளே ஓனாக தயாரிச்சேன்னா இதை வந்து ஈஸியாக வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா டெலிவிஷன். இதில் வந்து இந்தியாவோட சந்தை அளவு பார்த்திங்கன்னா 25,000 கோடி. இதில் சைனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி அதில் வந்து பார்த்திங்கன்னா 42% 45%. அதுமாதிரி நான் ஸ்மார்ட் டிவியில் பார்த்திங்கன்னா 7-9%. பாசிபிள் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வர முடியும். எப்படின்னா வந்து ஆனால் வந்து இதில் என்ன விஷயம்னா நம்ம அந்த சைனா ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு வரணும்னா இதில் வந்து விலை ஏறும். ஒரு 20-40% பார்த்திங்கன்னா விலை ஏறும். இப்போ ஒரு 10,000 நம்ம டிவி சைனா ப்ராடக்ட் டிவி நம்ம வாங்குறோம்னா நம்ம வந்து ஒரு 12,000 கொடுத்து டிவி வாங்குற மாதிரி இருக்கும். இதுமாதிரி வாங்கணும்னா நம்ம வந்து இந்த ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வர முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ். இதில் இந்தியாவோட சந்தை அளவு பார்த்திங்கன்னா 50,000 கோடி. சீனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா 10-12% தான். இது ஏன் கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா வந்து ஹோம் அப்ளையன்ஸ் கம்பெனி நிறைய இருக்குது. அதில் மேட் இன் இந்தியாவாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுதான் அதிகமாக வாங்க பார்க்குறாங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இந்த சைனாவோட பங்களிப்பு அதிகமாக ஆகுது வாய்ப்பு இருக்குன்னா அது எப்படி வரும்னா சைனா ப்ராடக்ட் வந்து அவங்களோட ரேட்டை வந்து கம்மி பண்ணால் ஃபியூச்சராக மாறும். ஸோ அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து அதிகமாக வந்து சைனா ப்ராடக்ட் வந்து வாங்காமல் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா இதில் சைனாவோட பங்களிப்பு அதிகமாக ஏறாமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து வாகன உதிரி பாகங்கள், ஆட்டோ காம்பனன்ட்ஸ். இதில் வந்து இந்தியாவோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 43 லட்சம் கோடி. இதில் சைனாவோட பங்களிப்பு 23%. இதில் வந்து பாசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரவும் பார்த்திங்கன்னா முடியாது. ஏன்னா கொஞ்சம் முடியாதுல மிக கஷ்டம். அது ஏன் சொல்கிறேன்னா வந்து ஸ்பேர் இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலாக எதனா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கலாம் பார்த்திங்கன்னா அது பின்னாடி பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா தான் இருக்கும். ஏன்னா வந்து உதிரி பாகங்கள் வந்து தயாரிக்கிற கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து கம்மி. இதுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் செக்டரில் வந்து பெரிய கம்பெனி புதுசாக நம்ம லான்ச் பண்ணால் தான் இதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா இணைய செயலிகள், இன்டர்நெட் ஆப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45 கோடி பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து சைனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா 66% பேர் இந்தியர்கள் வந்து ஒருத்தர் வந்து சைனா ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பாசிபிள் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அது எப்படின்னா வந்து சைனா ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ஜி, டிக்டாக், ஹலோ, யூசி ப்ரௌசர்ஸ் இது மேலே இருக்கும்போது அதிகமாக யூஸ் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க சாஃப்ட்வேர் டெவலப் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது பீட் பண்ண மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வந்தால் ஆப்ஸை கொண்டு வந்தால் இது வந்து நம்ம பீட் பண்ணி நம்மளோட பங்களிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா சோலார் பவர், சூரிய ஆற்றல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சந்தை அளவு பார்த்திங்கன்னா 37,916 மெகாவால்ட்டு. இதில் சீனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா 90%. பாசிபிலிட்டி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜிக்கான விஷயத்தை வந்து ரொம்ப ஊக்குவிப்பு வந்து பண்ணதில்லை. அதனால் வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இன்கேஸ் வந்து நம்ம வந்து சூரிய சக்தியோட வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் போது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ரொம்ப பெரிய ஒரு லார்ஜ் செக்டராக வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணோம். அப்போ தான் வந்து இதில் சீனாவோட பங்களிப்பை வந்து லைட்டாக ஒரு கொஞ்சமாச்சும் கம்மி பண்ண முடியும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஸ்டீல். இதில் வந்து இந்தியாவோட சந்தை அளவு பார்த்திங்கன்னா வந்து 108.5 மெட்ரிக் டன். இதில் சீனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா வந்து 18-20%. பாசிபிலிட்டி சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செய்யக்கூடியது தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிங்க இருக்குது. இன்னும் கூட வந்து நம்ம அதிகமாக இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணால் இதில் வந்து சீனாவோட பங்களிப்பை வந்து ஒன்றும் மைனஸ் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் வந்து முக்கியமான விஷயம் மருந்து, ஃபார்மா. இதில் வந்து இந்தியாவோட சந்தை அளவு பார்த்திங்கன்னா வந்து 1.5 lakhs crores வந்து இருக்குது. அதை விட சீனாவோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா வந்து 60%. இதில் சீனாவோட பங்களிப்பு எப்படி பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெடிசன் தயாரிக்க வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைனா கிட்ட வாங்குகிறோம். இதை வந்து நம்மளே வந்து ஓனாக வந்து பாசிபிலிட்டி சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மளே ஓனாக வந்து தயாரிச்சோன்னா சைனா கிட்ட வாங்கிறது வந்து கம்மியாகும். இதில் வந்து சைனாவோட பங்களிப்பை வந்து கம்மி பண்ண முடியும். நான் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சைனாவோட பங்களிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரியும். இப்படி இருக்கும்போது வந்து இந்த பாய்கட் சைனா ப்ராடக்ட் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளாக வந்து சாத்தியப்படுத்த முடியாது. பண்ணது வந்து எப்படின்னா வந்து இதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சைனா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு உடச்சி வீணாக்க முடியாது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாங்குகிற ஒரு பொருளாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மேட் இன் இந்தியாவாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா
நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பார்த்திங்கன்னா வந்து 2019 4.2 ஆண்டுச்சு. அதுவும் இந்த இப்போ இந்த 2020 கொரோனா டைமில் பாதி இருக்கும் பார்த்திங்கன்னா ஆஃப் இயருக்கும் பார்த்திங்கன்னா 1.9 வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம உள்நாட்டு தயாரிக்கிற பொருளை வந்து வாங்க தான் நம்ம நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ தான் ஜிடிபி அதிகமாக இருக்கும். ஜிடிபி அதிகமாக இருந்தால் பொருளாதாரத்தில் நம்ம நாடு வந்து மேலே போவோம். இந்த விஷயம்லாம் நம்ம யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் வர காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட் இன் இந்தியாவை நம்ம வாங்கினா மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பேசணுங்களுக்குனா இந்த விஷயத்தில் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.